Hi friends, this is Boon. இன்னைக்கு நம்ம Photoshop tutorial பார்க்க போறதில்ல. அதுக்கு பதிலா Gym tutorial. இனிமேல் பார்த்தீங்கன்னா Gym tutorial தான் எடுக்க போறோம். Gym tutorial இன்னைக்கு பார்க்க போறது how to create a animated GIF. ஓகேங்களா? நம்ம நிறைய GIF image பார்ப்போம். அது பார்த்திருப்போம். அது எப்படி கிரியேட் பண்றதுன்னு இன்னைக்கு பார்க்க போறோம். சரிங்களா? சோ இப்போ நான் ஒரு டாக் இமேஜ் எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? எடுத்துட்டு சோ வந்து GIFங்கிறது பாத்தீங்கன்னா அனிமேட்டட் சீக்வென்ஸ் ஆஃப் இமேஜஸ் தான் GIF. ஓகேங்களா? அதாவது ஒரு இமேஜை தொடர்ந்து அனிமேட் பண்ணி அது ஒவ்வொரு ஃப்ரேமா ஒவ்வொன்றா வச்சு காட்டும்போது உங்களுக்கு வந்து அது அனிமேட்டடா மாறுது. ஓகேங்களா? சோ வீடியோஸும் இதே லாஜிக் தான். ஒவ்வொரு இமேஜையும் அடுத்தடுத்தா காட்டிட்டு வரும்போது உங்களுக்கு வந்து அது வீடியோ மாதிரி தெரியுது. ஓகேங்களா? சோ இப்போ பாத்தீங்கன்னா விண்டோ ரீசைஸ் பண்ணிட்டேன் கொஞ்சம் கன்வீனியன்ஸ்க்காக. ஓகேங்களா? சோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போறேன்னா உங்களுக்கு நான் கிரியேட் பண்ணி அதாவது இந்த ஓபன் பண்ணிருக்க இந்த இமேஜ் டாக் இமேஜ் இருக்கு இல்லையா, இதை டூப்ளிகேட் பண்ண போறேன். சரிங்களா? இதோட பிரதிகள் பாத்தீங்கன்னா நிறைய பிரதிகள் எடுத்து அந்த ஒவ்வொரு பிரதியிலையும் நம்ம வந்து சின்ன சின்ன மாடிஃபிகேஷன்ஸ் பண்ண போறோம். சின்ன சின்ன மாற்றங்கள் பண்றது மூலமா நம்ம வந்து அதை வந்து அடுத்தடுத்தா அப்படியே ஒன்னா ப்ளே பண்ணி காட்டும் போது உங்களுக்கு வந்து அது அனிமேட்டட் பண்ண மாதிரி, அதாவது ஒரு மூவிங் ஆப்ஜெக்ட் மாதிரி நவரக்கூடிய ஒரு பொருள் மாதிரி உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா? சரி பாத்தீங்கன்னா ஃபில்டர்ஸ்ல போயிட்டு டிஸ்டார்ட்ல ஐவாப்ஸ் சூஸ் பண்ணிருக்கு. இதுல டிஃபார்ம் ரேடியஸ்ங்கிறது பாத்தீங்கன்னா அந்த ரேடியஸ் எந்த அளவுக்கு அஃபெக்ட் ஆகும்னு சொல்லியிருக்கோம். இது பாத்தீங்கன்னா போட்டோஷாப்ல இருக்க லிக்விஃபை டூல் மாதிரியே தான். ஓகேங்களா? சோ இப்போ பாருங்க ஒரு பேக்ரவுண்ட் காப்பி. இப்போ அடுத்து இன்னொரு பேக்ரவுண்ட் காப்பி எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? இப்போ ஃபில்டர்ஸ்ல போனீங்கன்னா திரும்ப டிஸ்டார்ட்ஸ்ல போய் ஐவாப் போக தேவையில்லை. உங்களுக்கு ஆல்ரெடி ஸ்டாப்லேயே உங்களுக்கு வந்துடும். ஏன்னா நீங்க லாஸ்டே யூஸ் பண்ண எந்த ஃபில்டர் யூஸ் பண்ணீங்களோ டாப்ல உங்களுக்கு வந்திருக்கும். ஓகே? ஸோ இப்போ திரும்பவும் அந்த ஐவாப் யூஸ் பண்ணி இப்போ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா டிஃபார்ம் மோடு மூவ்ல இருக்கு. ஓகேங்களா? ஸோ இப்போ அடுத்து நெக்ஸ்ட் இன்னொரு காப்பி எடுக்க போகிறோம். ஓகே? ஸோ இன்னொரு டூப்ளிகேட் எடுத்தாச்சு. மறுபடியும் ரீஷோ ஐவாப். ஓகேங்களா? இது கண்ட்ரோல் ஷிஃப்ட் எஃப் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு திரும்ப வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா டிஃபார்ம் மோடு பார்த்தீங்கன்னா க்ரோவில் வச்சிருக்கு. ஓகே? ஸோ நீ அடுத்து இன்னொரு டூப்ளிகேட் எடுக்கிறோம். ஓகே? ஸோ இந்த டூப்ளிகேட் என்ன பண்ண போறோம் அப்படின்னா லைட்டா உங்களுக்கு அந்த வால் இருக்கு இல்லையா அதை மூவ் பண்ண போறோம். ஸோ மூவ்ல வச்சுக்கிறோம் டிஃபார்ம் மோட். ஓகே? ஸோ பார்க்கறதுக்கு அந்த நாய் வந்து உங்களுக்கு அந்த வாழை ஆட்டுற மாதிரியான ஒரு எஃபெக்ட் கிடைக்கும். இப்போ அந்த ஆக்சுவலா பாத்தீங்கன்னா நம்ம அந்த வாலை லைட்டா டிஃபார்ம் பண்ணிட்டோம். ஸோ நம்மளுக்கு அதே இமேஜ் பழைய இமேஜ் இன்னொன்று திரும்ப தேவைப்படுது. அப்பதான் உங்களுக்கு அந்த வால் அனிமேட் பண்ண மாதிரி காட்ட முடியும். ஓகே? ஸோ பாத்தீங்கன்னா அது என்னத்துல மூவ் ஆக மாட்டேது. ஸோ இதுக்கு நம்மளுக்கு இன்னொரு ஆப்ஷன் இருக்கு. கீழே டவுன்ல நம்மளுக்கு மூவ் பண்றதுக்கு, அதாவது லேயர்ஸை மூவ் பண்றதுக்கோ மேலே கொண்டு வரக்கு கீழே கொண்டு வரக்கு ஆப்ஷன்ஸ் இருக்கு. அதை யூஸ் பண்ணி கூட நம்ம மூவ் பண்ணிக்கலாம். சாரி, ஆக்சுவலா சைடில் உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் தராம போயிட்டான். ஸோ நம்ம கீழே வந்துக்கிறோம். கீழே பார்த்தீங்கன்னா டவுன் ஆப்ஷன் ஒன்று இருக்கு, டவுன் ஏரோ. அதை ப்ரெஸ் பண்ணீங்கன்னா லேயர் கீழே போயிடும். ஓகே? ஸோ இது நான் பண்ண மாதிரி தான் நீங்க பண்ணணும் இல்லை, உங்களுக்கு எப்படி வேணுமோ அப்படி நீங்க பண்ணிங்க. ஓகே? ஸோ கடைசியில் அனிமேஷன் எப்படி வெளியே அவுட்புட் வெளியே எப்படி கொண்டு வருங்கிறது தான் மெயின். ஓகே? இது ஸ்வெல்ங்கிறது அதாவது உங்களுக்கு டேர்ன் பண்ணி கொடுக்கும். ஓகேங்களா? ஸோ டிஃபார்ம் ரேடியஸ் கொஞ்சம் அதிகம் பண்ணிட்டு. ஓகே? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நாய் வந்து தலையை திருப்பின மாதிரியான ஒரு எஃபெக்ட் உங்களுக்கு கிடைக்குது. ஓகே? ஸோ இப்போ மறுபடியும் இன்னொரு டூப்ளிகேட் எடுக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்வெல் சிடபிள்யூ அதாவது கிளாக் வைஸ். இதுக்கு முன்னாடி பண்ணது ஆன்டி கிளாக் வைஸ், இப்போ பண்ணது பார்த்தீங்கன்னா கிளாக் வைஸ். ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா லைட்டாக நாயோட வாலையும் மூவ் பண்ணிக்கிறோம். டிஃபார்மிட்டிஸ் கம்மி பண்ணிட்டு மூவ் பண்ணோம்னா நம்மளுக்கு அந்த நாயோட வால் மூவ் ஆகிற மாதிரி இருக்கும். ஓகே? ஸோ இது வரைக்கும் போதுமானது. நெக்ஸ்ட் நம்ம டெக்ஸ்ட் ஆட் பண்ணலாம். ஓகே? ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அதாவது அடுத்தடுத்தா ஒவ்வொரு இமேஜா நம்ம கொடுத்துருக்கோம். அந்த ஒவ்வொரு இமேஜ்லையும் மாடிஃபை பண்ணிருக்கோம். இப்போ ப்ளே ஆகும்போது என்ன ஆகும்னா ஃபர்ஸ்ட் ஃப்ரேமை ப்ளே பண்ணும், அடுத்தடுத்த இருக்க ஃப்ரேமை உங்களுக்கு ப்ளே பண்ணும். ஓகே?
நம்ம இப்போ ஃபாண்ட் செட்டிங்ஸ் மாற்றிக்கலாம், சைஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஜிஃப் இமேஜ் எப்படி கிரியேட் பண்ணுறதுக்குண்டான டுட்டோரியல் மட்டும்தான். இது டீட்டெயில்ஸ் அந்தளவுக்கு உங்களுக்கு கொடுக்கல, ஏன்னா இது வந்து உங்களுக்கு அந்தளவுக்கு தெரிஞ்சுக்க தேவையில்லை. ஜஸ்ட் ஜிஃப் இமேஜ் அப்படிங்கிறது எப்படி கிரியேட் பண்ணலாம், ஜிஃப் இமேஜ்னா என்னங்கிறதுக்காக தான் இந்த மெயினான இந்த டுட்டோரியல். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஹாய்ங்கிறது ஒரு சின்ன லேயர், அது கீழே இருக்கிறதெல்லாம் உங்களுக்கு தெரியாது. ஓகே, ஐ மீன் சாரி, அது கீழே இருக்குது, அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சின்னது லேயர், அதுக்கு கீழே இருக்கிறதெல்லாம் உங்களுக்கு இது மறைக்காது. அதனால கீழே என்ன லேயர் இருந்தாலும் உங்களுக்கு கடைசி வரைக்கும் அது தெரிஞ்சிட்டே இருக்கும். ஓகே, மூவ் டூல் யூஸ் பண்ணி அது வந்து பார்த்தீங்கன்னா மூவ் ஆக்டிவ் லேயருங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கிறோம், இல்லைன்னா வேற ஏதாச்சும் லேயர் பிக் பண்ணிடும். ஓகே, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு ஸ்டார்டிங் டுட்டோரியல், அதாவது சாம்பிளுக்காக இப்போ ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்க டுட்டோரியல். இதுலேயே நம்ம இன்னும் டீப்பாக வெப்சைட்டுக்கு பேனர்ஸ், வெப்சைட்டுக்கு சைடில் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறதுக்கு ஜிஃப் இமேஜ் எப்படி யூஸ் பண்ணலாம், இந்த மாதிரி எல்லா டுட்டோரியல்ஸும் நீ வர இதில் நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா, ஸோ இது பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி இந்த மாதிரியான ஒரு எஃபெக்டிவான சாஃப்ட்வேர் இது வரைக்கும் வந்ததில்லை. ஜிஃப்ல இந்த பேக்கேஜ், அதாவது கிராஃபிக்கல் அனிமேஷன் பேக்கேஜ் இதுவும் கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஜிம்ப் இமேஜ் சாஃப்ட்வேர் பார்த்தீங்கன்னா மொத்த சைஸே ஒரு 19 MB தான் வருது. பட் அதுக்குள்ளே இருக்க ஃபங்க்ஷனாலிட்டிஸ் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான ஃபங்க்ஷனாலிட்டிஸ் இருக்கு. ஓகேங்களா, ஸோ இது மாதிரியான சாஃப்ட்வேர்ஸ் இதுக்கு முன்னாடி வந்ததில்லை, ரொம்ப யூஸ்ஃபுல்லான சாஃப்ட்வேர்ஸ், எல்லாமே டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணுங்க. ஹோப் ஸோ இனி ஃபியூச்சரில் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஷாப்க்கு பெஸ்ட் ஆல்டர்னேட்டிவ் சாஃப்ட்வேர்னு சொல்ல போனால் அது ஜிம்பாக தான் இருக்கும். ஏன்னா இதில் வந்திருக்க ஃபீச்சர்ஸ் அத்தனை வந்திருக்கு. ஓகே, ஸோ பார்த்தீங்கன்னா ஃபில்டர்ஸில் போனீங்கன்னா அனிமேஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதில் போனீங்கன்னா ப்ளே பேக்னு கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ ப்ளே பண்ண மாதிரியான ஒரு இது உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா அனிமேட்டட் சீக்வன்ஸ். ஓகே, இப்போ மறுபடியும் இந்த ஜிம்ப் இமேஜ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும்னா இதை ஆப்டிமைஸ் பண்ணணும். ஓகேங்களா, அனிமேஷனில் போனீங்கன்னா நம்ம இதுக்கு முன்னாடி ப்ளே பேக் கொடுத்தோம் இல்லையா, ஸோ அதே இதில் போயிட்டு அனிமேஷனில் ப்ளேபேக் மேலே பார்த்தீங்கன்னா ஆப்டிமைஸ் ஃபார் ஜிஃப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அது ஒன்ஸ் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆப்டிமைஸ் ஆக ஆரம்பிக்கும் இமேஜ். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ஆப்டிமைசிங் அனிமேஷன் ஒரு பார் போயிட்டுருக்கு. ஓகே, ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னா ஐடென்டிக்கலாக இருக்கிற பார்ட்ஸை வந்து உங்களுக்கு வந்து டெலிட் பண்ணி விட்டுரும். அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ அந்த டாக், அதாவது அந்த நாய் இருக்குன்னா சில பகுதி மட்டும் தான் நம்ம மாற்றிருக்கோம். ஓகேங்களா, ஸோ அந்த பகுதி எல்லாமே அது வந்து டெலிட் பண்ணி விட்டுக்கும். ஸோ எந்தெந்த இடத்துல மாடிஃபிகேஷன் வருதோ அந்த இடத்துல மட்டும் வச்சுக்கும். இதனால என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு ஜிஃபோட சைஸ், அதாவது இந்த அனிமேஷனோட சைஸ் வந்து கம்மியாகுது. ஓகேங்களா, ஸோ இந்த அவுட்புட் எடுக்கும்போது உங்களுக்கு வந்து சைஸ் ரொம்ப கம்மியாக கிடைக்கும். நீங்கள் வெப்சைட்டில் ஈஸியாக யூஸ் பண்ணிக்கலாம், லோட் ஆகிற டைம் ரொம்ப கம்மியாக எடுக்கும். ஓகேங்களா, இப்போ சேவஸில் போயிட்டு செலக்ட் ஃபைல் டைப்ஸ் கொடுத்துரும். ஓகேங்களா, இதில் ஜிஃப்ங்கிற ஆப்ஷன் இருக்கும். ஓகே, ஜிஃப் இமேஜ். ஸோ அதை செலக்ட் பண்ணிட்டு நம்ம என்ன நேம் வேணுமோ அந்த நேம் கொடுத்து மறக்காமல் .gifங்கிற எக்ஸ்டென்ஷன் நீங்கள் மென்ஷன் பண்ணணும். ஓகே, சேவ் கொடுத்துட்டிங்கன்னா எங்கே சேவ் ஆகுதுன்னு கேட்கும், நீங்கள் சேவ் பண்ண லொக்கேஷன் சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அடுத்து ப்ரௌஸ் ஃபார் அதர் ஃபோல்டர்ஸ் பண்ணிட்டீங்கன்னா அந்த நீங்கள் செலக்ட் பண்ண டிரைவுக்குள்ள என்னென்ன ஃபோல்டர்ஸ் இருக்கோ அந்த ஃபோல்டர்ஸ்லாம் காட்டும். ஓகேங்களா, ஸோ நம்ம இப்போ வந்து என்னோட ஃபோல்டர் ஒன்றில் வந்து நான் இதை சேவ் பண்ணுறேன். ஓகே, இப்போ எக்ஸ்போர்ட் கொடுத்தனா எனக்கு அந்த இமேஜ் வந்து சேவ் ஆகிடும். ஓகே, இப்போ நம்ம வந்து என்னோட ஃபோல்டர்ஸில் போய் செக் பண்ணோம் அப்படின்னா அது உங்களுக்கு அங்கே வந்திருக்கும். ஓகே, இது ஒரிஜினல் இமேஜ், இது கிடையாது. ஸோ இதுக்கு முன்னாடி இருக்க ஃபோல்டர் நான் சேவ் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ இது வந்து நம்ம ஆர்டினரியாக ஓப்பன் பண்ணோம்னா உங்களுக்கு சில டைம் தெரியாது. விண்டோஸ் எக்ஸ்பியில் உங்களுக்கு இந்த அனிமேட்டட் தெரியும். ரைட் கிளிக் பண்ணி ஓப்பன் வித்தில் இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர். ஓகேங்களா, ஸோ நம்ம இந்த ஜிஃப் இமேஜில் பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் வெப்சைட்ஸ்லாம் யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ ஆக்சுவலாக உங்களுக்கு இது அனிமேட் ஆகலை. காரணம் என்னென்னா எக்ஸ்போர்ட் பண்ணும்போது மெஜரஸ் லேயர் ஆப்ஷன் எனேபிள் இருந்திருக்கேன், கவனிக்காமல் விட்டாச்சு. ஓகே, ஸோ மறுபடியும் போயிட்டு சேவஸில் சேம் இதுக்கு முன்னாடி நம்ம எப்படி கொடுத்தோமோ அதே மாதிரி தான்
ஜிஃப்ங்கிற சூஸ் பண்ணிட்டு சேவ்ல போயிட்டு நம்ம ஜிஃப்ங்கிற சூஸ் பண்ணிக்கிறோம். ஓகே, சூஸ் பண்ணிட்டு அதோட நேம் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான், அதே இருக்க போது நம்ம மைடாக்ங்கிறது ரீப்ளேஸ் பண்ணும்போது என்னன்னா நீங்கள் அந்த இது சேவ் அஸ் அனிமேஷனுங்கிற ஆப்ஷன் கொடுக்கணும், மெர்ஜ் விசிபிள் அனிமேஷன் கொடுக்கக்கூடாது. ஓகேங்களா, இப்போ சேவ் பண்ணிவிட்டு ஓகே நம்மளோட இமேஜ் போய் ஓப்பன் பண்ணி பார்ப்போம். ஓகே, ஸோ நம்மளுக்கு ஒரு அழகான ஜிஃப் இமேஜ் கிடைச்சிருச்சு. ஓகே, ஸோ இது வந்து ஞாபகத்தில் வச்சுங்க, இது ஜஸ்ட் ஒரு ஸ்டார்டிங் டியூட்டோரியல் தான். இன்னும் ப்ரீஃபாக இதை விட இன்னும் எக்ஸலண்ட்டாக உங்களுக்கு வெப்சைட்லாம் எப்படி யூஸ் பண்ணலாங்கிற டியூட்டோரியல்ஸ் இனி வர வாரத்தில் பார்க்கலாம். ஓகே, இதில் ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள்.